வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கைதி 2 மூவியோட மாஸான 2 அப்டேட்டை பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லோகேஷ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கைதி 2 படம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா வந்துட்டு ஃபீமேல் லீடாக வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அலெக்ஸ் பாண்டியனில் பார்த்தீங்கன்னா இவங்களோட காம்போ வந்திருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்துட்டு அந்த எல்சியூ அப்படின்றனால அதாவது கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அனுஷ்காவோட போர்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களோட டோட்டலாகவே அந்த படத்தில் அவங்கள முடிச்சு விட்ருவாங்க. ஸோ லோகேஷோட பிளானே அதுதான். ஸோ ஏன்னா அது ஃப்ளாஷ்பேக்லேயே சொல்லியிருப்பார். ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் போர்ஷன்ஸாக இருந்தாலுமே அதுக்கு வெயிட்டான ஒரு இதாக தான் கொடுப்பாரு. எப்பயுமே ஃபீமேலுக்கு வந்துட்டு வெயிட்டான ஒரு லீடாக தான் கொடுப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோலக்ஸ் வெர்சஸ் டில்லி, ஸோ இவங்களுடைய அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கிளைமேக்ஸில் வரும். அதாவது சூர்யாவும் கார்த்திகுமான ஒரு சண்டை காட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே அந்த கைதி 2 மேலே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம் எல்லா கேரக்டருமே இதுக்குள்ளே கனெக்ட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கைதி 2 படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.